வணக்கம் நேயர்களே. பிஜி நரம்பியல் நிறுவனத்திலிருந்து நான் நரம்பியல் நிபுணர் டாக்டர் குஹன். இப்போ ஸ்ட்ரோக்ல நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோக்கை நான் எப்படி கண்டறியுது? இப்போ ஸ்ட்ரோக்கோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தெரிகிறது. நான் எப்படி டயக்னோஸ் பண்ணுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிகுறிகள் தெரியும் போது அந்த கிளினீஷியன், அதாவது அந்த நரம்பியல் நிபுணரோட மைண்டில் இருக்கிறது, இது இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கா ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கா, அடப்பினால் வருவதா வெடிப்பினால் வருவதா அப்படின்றது தான். அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கும், பட் அந்த அறிகுறிகள் வைத்து மட்டும் நம்ம வைத்தியத்தை மேற்கொள்ள முடியாது. சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனோ அந்த பேஷண்ட்டுக்கு அந்த நிபுணர் என்ன வேண்டும் என்று முடிவு செய்து அதை எடுத்துக்கொண்டு அந்த இதில் அவங்களுக்கு இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்னு வந்ததுன்னா அதோட வைத்திய முறை, ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அதோட வைத்திய முறை. இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா மேலும் அதன் காரணிகள் எப்படி இருக்கிறது, சுகர் எப்படி இருக்கிறது, ப்ரெஷர் எப்படி இருக்கிறது, கொலஸ்ட்ரால் எப்படி இருக்கிறது, இது எல்லாம் கண்டறிந்து அதையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்லேயும் அதுபோல் அதோட காரணிகள், ப்ரெஷர், அதுக்கு கோஆகுலேஷன் டிசார்டர்ஸ் ஏதேனும் இருக்கிறதா அப்படின்றத கண்டறிஞ்சு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஸோ இப்போ இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ கோல்டன் அவர் ட்ரீட்மெண்ட். இந்த கோல்டன் அவர் ட்ரீட்மெண்ட் பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்டென்சிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கோல்டன் அவர் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 4.5 ஹவர்ஸ்லேயோ த்ராம்பலைசஸும் ஃபஸ்ட்டு 6 ஹவர்ஸில் த்ராம்பெக்டமியும் இந்த ஸ்ட்ரோக்குக்கு நம்மளால் அளிக்க முடியும். இந்த கோல்டன் அவர் தாண்டி இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதுக்கு ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்டாட்டின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாம் எஸ்டாப்ளிஷ்ட் ட்ரீட்மெண்ட். இது இல்லாமல் நிறைய எவிடன்ஸில் போதிய அளவு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு வராத சில நியூரோ ப்ரொடெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கிறது. இது சிட்டிகோலின், பிராசிட்டாம், இது போல் நிறைய ட்ரக்ஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது. பட் இதுக்கு எவிடன்ஸ் போதிய அளவு இல்லை. முக்கியமான எவிடன்ஸ் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், ஸ்டாட்டின் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்தந்த கிளினீஷியனோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேஸ் பண்ணி அந்த நியூரோ ப்ரொடெக்டிவ் ட்ரக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாம் நம்ம ஸ்ட்ரோக்குக்கு கோல்டன் அவர் இல்லாத ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். சில பேருக்கு ரொம்ப வீரியமாக ஸ்ட்ரோக் இருந்ததுன்னா, இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்காக இருந்ததுன்னா, ரொம்ப வீரியமாக இருந்ததுன்னா அதில் டீகம்ப்ரெசிவ் ஹெமிக்ரேனிக்டமி போல் சர்ஜரியும் தேவைப்படலாம். அது அந்தந்த நரம்பியல் டாக்டரோ நரம்பியல் சர்ஜன் டாக்டரோ அந்த நேரத்தில் பார்த்து முடிவு செய்கிறது. இதுபோல் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். இப்போ ஒரு ரத்த குழாயில் ஒரு பைப்பில் தண்ணி லீக் ஆகணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த பைப்பில் இருக்கிற ப்ரெஷரை குறைக்கணும். அதே போல் தான் இங்கேயும் ரத்த குழாயில் வெடித்து அங்கே ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் ஏற்படுது அப்படின்னா முதல்ல அந்த ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். இன்ஃபேக்ட் 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த பேஷண்ட்டோட ப்ரெஷரை 140/90 140/90 millimeters of mercury இந்த லெவல்குள்ளே நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா அவங்களோட அவுட்கம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா முதல்ல ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் தெரிஞ்சதுன்னா அவங்களோட ப்ரெஷரை நல்லா இந்த 140/90க்கு கண்ட்ரோல் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் அந்த மருத்துவர் பார்த்து டிசைட் பண்ணுறது. பட் ப்ரெஷரை நம்ம ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு கண்ட்ரோல் பண்ணுவோம். இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கில் உடனே ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். இதனால்தான் ஸ்கேன் எடுத்து இது இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கா இல்லை ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கா அப்படின்றத நம்ம கண்டறிய வேண்டும். இது ஒரு முக்கியமான நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கில் இப்போ கோஆகுலேஷன் டிசார்டர்ஸ் அப்படின்னா அந்த ரத்த கசிவு தன்மை கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ளீட் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஏற்படும் போது அந்த ப்ளீடை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான மற்ற மெஷர்ஸ் நம்ம மேற்கொள்ளுவோம். இதுக்காக பிளட் காம்பனன்ஸ் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படலாம். என்ன காரணத்தினால் வந்திருக்கிறதோ அதை அட்ரஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் மூலமாக இந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் மெஷர். ஸோ இந்த அக்யூட் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கில் இந்த பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலை தாண்டி அந்த பேஷண்ட்டுக்கு ஆன்டி எடிமா மெஷர்ஸ் கொடுப்போம். இந்த ஆன்டி எடிமா மெஷர்ஸ் கொடுத்தும் உள்ளே இருக்கிற ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்றால் டீகம்ப்ரெஷன் ஹெமிக்ரேனியக்டமி அப்படின்ற சர்ஜிக்கல் மெஷருக்கு போவோம். இதுவும் உங்களுடைய நரம்பு டாக்டர், நரம்பியல் சர்ஜன் டாக்டர் அந்த நேரத்தில் பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஓவர்வியூ ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இன் ஸ்ட்ரோக், இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் ஆகட்டும் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் ஆகட்டும். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க. உங்களுக்கு விரைவில் பதிலளிப்போம். நன்றி.